மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ₹100, ₹50, ₹1000, ₹2000 கூட வேரியஸ் ப்ரைஸில் இருக்குது. நான் அந்த ₹1,00,000 ஒரே நாளில் போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா? ஒரு ₹500 ஒரு ஸ்டாக் இருக்குது, அவங்க ஒரு ₹600 பைபேக் பண்ணுறாங்கன்னா ஒன்று அதில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ₹100 ஈஸியாக கிடைக்கிறது பற்றிலாம். பட் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ளே நம்ம இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அதை நம்ம அனலைஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் ஒர்க்கு பண்ணணும். ஒர்க்கு பண்ணாமல் யார் அவங்க சொன்னால் இவங்க சொன்னாங்க போய் வாங்கக்கூடாது. இப்போ வாரத்துக்கு 3 ட்ரேடிங் பண்ணுறது, 2 ட்ரேடிங் பண்ணுறதுனால என்ன சார் வருமானம் பார்த்துட முடியும்? இல்லை, அப்படி டெய்லி சக்ஸஸ் பண்ணதாக நான் கேள்விப்பட்டதில்லை. நானும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணினது இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்ன கேட்டலாம், 3 நாளைக்கு பண்ணுவோம், லாபம் கிடைக்கும். 4வது நாள் ஏதாவது ஒரு கம்பெனியில் USFDA ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்து சில லேப்சஸ் நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தேன்னா உடனே அந்த ஸ்டாக்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவன் சார். ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்ஸ் வாங்கணும், எந்த ஸ்டாக்ஸ் வாங்கவே கூடாது சார்? ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் சார், ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ₹100, ₹50, ₹1000, ₹2000 கூட வேரியஸ் ப்ரைஸில் இருக்குது. ஆனால் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஏதாவது 1 or 2 கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மேஜர் ரேட்டில் கிடைக்கும். மீது எல்லாமே ஹெவி வெயிட் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அது ஜெனரலாக ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இருக்குது. மிட் கேப் ஸ்டாக்ஸுங்கிறது ஒரு அட்வைசபிள். ஏன்னா மிட் கேப் 100 இருக்குது. இந்த மிட் கேப் 100ல் 100 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 மாதிரி நிஃப்டி 200 இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் டு அவர் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். அந்த ட்ரெண்டு டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணி ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட். நாம் டார்கெட்டுன்னு நம்ம அப்படியே மார்க்கெட் போகிறதுன்னு வெயிட் பண்ண வேண்டாம். நமக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டில் வெளியில் வருது. தட் இஸ் ஏ ஹெல்த்தி ட்ரேட் ஒன் அண்ட் ஆல்சோ ட்ரேடு டிசிப்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். இப்போ ரைட் என்ட்ரி, ரைட் எக்ஸிட் அப்படின்றது உங்களுடைய ஃபார்முலாவாக இருக்குது. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எப்போ வந்து ஸ்டாக் வாங்கணும், எப்போ ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே வரணும் சார்? ஏற்கனவே செவரல் அக்கேஷன்ஸில் என்னுடைய ஃபாலோ இருக்குது. நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம என்ட்ரி ஆகிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டை பேஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட் அன்றைக்கி ஓப்பனிங் எப்படி இருக்குது மார்னிங், அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு டேக்ஸ் ஒரு மினிமம் 15 to 20 minutes ஆகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அந்த டயத்துலே நம்ம என்ட்ரி ஆகிருந்தால் நமக்கு லாபத்தை பார்க்கலாமேங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கூட வரலாம். வி மஸ்ட் வெயிட் ஃபார் சம் பர்டிகுலர் டைம். ஒரு 9:30க்கு மேலே பண்ணுறதுங்கிறது ஒரு ஹெல்த்தியான ட்ரேட். இப்போ எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கணும் விற்கணுன்றதை சொல்கிறீங்க. எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாதுன்னா அது எந்த மாதிரி சினாரியோவில்? வாங்கக்கூடாது, விற்கக்கூடாதுன்னா தட் இஸ் மார்க்கெட் ஓப்பனிங் பெல்லில் ரொம்ப மொமெண்ட்டாக இருக்கும். அதேமாரி க்ளோசிங் பெல்லுன்னு ஈவினிங் ஆஃப்டர் 3 அந்த மார்னிங்லேருந்து இந்த இன்ட்ராடே பொசிஷன் ஷார்ட் போனவங்க, லாங் போனவங்கலாம் அந்தாங்க பொசிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. விற்றவங்க வாங்குவாங்க, வாங்கினவங்க விற்பாங்க, அந்த டே பொசிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் நம்ம ரீட்டைலர்ஸ் போகும்போது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ ப்ரெடிக்ஷனுங்கிறது தான் அந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் நாட் ஏ டெசிஷன். ப்ரெடிக்ஷன் இஸ் மஸ்ட்டு. இஃப் ப்ரெடிக்ஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சக்ஸஸாக இருந்தாலே அதனுடைய ரிசல்ட் அவுட்புட்டும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய. உங்களுடைய இன்டர்வியூஸில் நிறைய இடங்களில் சொல்கிறீங்க ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த ட்ரெண்டை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க சார்? சார், ட்ரெண்ட் அப்படின்னா சீசனல் ட்ரெண்ட் இருக்குது, டே ட்ரெண்ட் இருக்குது. சீசனல் ட்ரெண்ட் அப்படின்னா கொஞ்சம் நான் இந்த இடத்துல டீட்டெயில்டாக சொல்ல ஆசைப்பட்றேன். ரெண்டையும் தனித்தனியாக விவரமாக சொல்கிறேன். சீசனல் ட்ரெண்ட் அப்படின்னா இப்போது நம்ம IMDயினுடைய பாசிட்டிவ் ரிப்போர்ட் வருது, கிளைமேட்டிக்கல், தட் இஸ் மான்சூன். மான்சூன் நல்ல ஒரு எபவ் ஆவரேஜாக இருக்கும்னு சொன்னால் அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், டிராக்டர், இந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸுக்கெலாம் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் இது வருஷம் பூரா இருக்குமானால் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு பர்டிகுலர் சீசன். ரெண்டாவதுங்க சம்மர் சீசன். சம்மர் சீசன் வந்தோன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன யூசேஜஸ் இருக்குது, கன்சம்ஷன், அப்போது வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஏசி அதிகமாக யூஸ், ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேன்ஸ், இது மாதிரிலாம் இருக்கிற போது அந்த ஸ்டாக்ஸ் வரும். சரிங்க. அடுத்தது பொங்கல், தீபாவளி அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும். இதெல்லாம் வந்து சீசனல் ஸ்டாக்ஸ், தட் இஸ் சீசனல் ட்ரெண்டு.
டே ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. டே ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டாலாம் இன்றைக்கி காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு ஏதோ ஒரு கம்பெனியை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வருது. பாசிட்டிவ் நியூஸஸ் வந்ததுன்னா அது நல்ல ஒரு டிமாண்டில் வரும். டிமாண்டில் வரும்போது நாம் அதை வாங்கி ஹோல்டு பண்ணுறதுனா பண்ணலாம், அல்லது அன்றைக்கே நம்மளுடைய எதிர்பார்ப்பான நம்மளுடைய ஜென்யூன் டார்கெட்டு நான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னு கேட்டேன்னா 10% வந்தால் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே சான்சஸ் இருக்கும். ஆனால் இறங்கித்தினாலும் நம்மளுடைய கேபிட்டல் குறையும். ஒரு கம்பேரிவ் வித்து ஒரு நார்மல் நமக்கு இது வந்தால் போகிறோம், வாரத்தில் ஒரு 2 ட்ரேடிங் பண்ணாலே போகிறோம், இல்லை 3 ட்ரேடிங் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற வியூவில் நான் சொல்கிறேன். இப்போ வாரத்துக்கு 3 ட்ரேடிங் பண்ணுறது, 2 ட்ரேடிங் பண்ணுறதுனால என்ன சார் வருமானம் பார்த்துட முடியும்? சரி, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 10,000 ரூபா இருக்குது. நீங்கள் இன்ட்ராடே போய் பண்ணணுன்றது இல்லை, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணுறது. 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுறீங்க, அதனுடைய டெக்னிக்கல் பார்த்து ஃபண்டமெண்டல் பார்த்து, சப்போஸ் எதாவது நியூஸ் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரூமர்ஸ். மார்க்கெட்டில் ஒரு தாரக மந்திரம் என்னென்னு கேட்டீங்கன்னா, பை ஆன் ரூமர்ஸ், செல் ஆன் நியூஸ். ஒரு ரூமர்ஸ் வரும் முன்னாலே, அப்போ டெக்னிக்கலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். டெக்னிக்கல் மீன்ஸு சார்ட்டு, பேட்டர்ன்ஸு, ப்ரைஸ் இண்டிகேஷன்ஸு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு அப்ட்ரெண்ட் காமிக்கிறப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகலாம். அப்போ அந்த நியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அப்ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சார், நீங்கள் இப்போ 2 விதமான ட்ரெண்டு சொல்கிறீங்க. ஒன்று சீசனல் ட்ரெண்டு, இன்னொன்று டே ட்ரெண்டு. இப்போ சீசனல் ட்ரெண்டை பொறுத்தவரையில் எனக்கு புரிஞ்சிச்சு. டே ட்ரெண்டை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படி டே ட்ரெண்டை ட்ராக் பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். எஸ், டே ட்ரெண்ட் மீன்ஸ் நம்ம பிஸ்னஸ் சேனல் அல்லது பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ நமக்கு தான் நிறைய இந்த மாதிரியான மீடியாஸு. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரியான செய்திகள் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குது நியூஸ் பேசிஸு. இப்போ நான் ஒரு ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இதை நாட் ரெக்கமெண்டேஷன்ஸோ அல்லது ஒரு நெகட்டிவ் வியூவில் நான் சொல்லலை. இப்போ ஒரு ஃபார்மா செக்டார்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நிறையா செக்டார் சொல்லலாம், ஈஸியாக புரியும். ஒரு ஃபார்மா செக்டாரில் யூஎஸ் ஃபெடரல் ட்ரக் அசோசியேஷன், யூஎஸ்எஃப்டிஏம்பாங்க, அவங்களுடைய அங்கீகாரத்தில் தான் அந்த ஃபார்மா செக்டர் எல்லாமே நம்ம ப்ரொடக்ஷன்ஸு மேனுஃபேக்சர் ஆகிட்டு. சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் யூஎஸ்எஃப்டிஏனுடைய ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்து சில லேப்சஸ் நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு அஃபிஷியலாக வெளியில் மீடியா மூலம் தெரிஞ்சிருதுன்னா உடனே அந்த ஸ்டாக்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஆன் த டே ட்ரெண்டு. அதனால் அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிவிடும்னு நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒரு இடத்துல செல்லிங் வரும், அப்புறம் அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. ரெக்டிஃபை பண்ணக்கப்புறம் என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி சால்வ்டு அண்ட் அகைன் பைபேக் வந்துகிட்டே போயிட்டே இருக்கும். இது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, டே ட்ரெண்டில் திடீர்னு ஒரு கார்ப்பரேட்ஸ் கம்பெனி நான் என்னோடய ஸ்டாக்ஸ் எல்லாம் பைபேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் வரும். அதுக்கு ஒரு டேட்டு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங்கோட அவங்க அதிகமான ரேட்டில் தான் பைபேக்குன்னு இதுவரையிலும் வந்ததான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குது, அவங்க ஒரு 600 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்கன்னா உடனே அதில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். 100 ரூபா ஈஸியாக கிடைக்கிறது பற்றிலாம். பட் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ளே நம்ம இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. சப்போஸ் 10 வாங்கினா 2 கூட வாங்கலாம், அல்லது 5 வாங்கலாம், இல்லை 10 வாங்கிக்கலாம். அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ், அவங்களுடைய டெசிஷன் என்னவோ அதுபடி செய்வாங்க. அந்த மாதிரி டயத்துலேயும் இதெல்லாம் டேட் ட்ரெண்டு. அப்பப்போ நியூஸ் வரும், அப்பப்போ போகிறதுக்கு பேர் இட்ஸ் டே ட்ரெண்ட். சார், ஒரு ஸ்டாக்கை எப்படி விற்கிறது அப்படின்றதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எப்படி வாங்கிறதுக்குன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? சார், நிறையா இருக்குது சார். வாங்கிறதுக்கு நிறையா நம்ம பார்த்து வாங்கலாம். அதில் ஃபண்டமெண்டல் பார்க்குறோம். ஒரு ஸ்டாக்கு ஒரு கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல், அதில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ், ஒரு 5 years 3 yearsக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு, ரெகுலராக ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்களா, நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, எல்லாத்த விட இந்த டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ்னு சில எல்லாம் இருக்குது. நல்லாவே டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸுக்கெலாம் பார்த்து வாங்குறதுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது. அதை நம்ம அனலைஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் ஒர்க்கு பண்ணணும். ஒர்க்கு பண்ணாமல் யார் அவங்க சொன்னாலும் இவங்க சொன்னாலும் போய் வாங்கக்கூடாது. நாமளே நம்மளுக்கு திருப்தியாக பார்த்துட்டு பண்ணுறதுக்கு நிறையா உங்களுக்கு எல்லாம் அதனோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தா ஈஸியாக அசஸ் பண்ணலாம் வாங்குறதுக்கு. நான் விஸ்வநாதன் சாருடைய ஃப்ரெண்டு. விஸ்வநாதன் சார் எந்த ஸ்டாக் வாங்குறாரு, எந்த ஸ்டாக்கை விற்கிறாரு அப்படின்றது கம்ப்ளீட்டாக அவருடைய போர்ட்ஃபோலியோவை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா அவரும் என்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க விற்கிறீங்கன்றதை பார்த்துட்டு நான் அப்படியே இமிட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலையும் லாபம் பார்க்க முடியுமா? சார், நான் வாங்கிறது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோங்கிறது வேறு, ட்ரேடிங்கிறது வேறு. போர்ட்ஃபோலியோ மீன்ஸ்
என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் வந்த லாபத்தை நான் ஃப்ரெண்ட்லியாக உங்கள்கிட்ட நான் இதை வாங்கினேன்ப்பா, இது வந்துடுச்சு, எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிதுன்னு இப்படி காலரை தூக்கி விட்டுட்டு நான் சொல்லலாம். ஆனால் நான் என்ன வாங்க போகிறேன்னு நான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அப்படியும் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்கிட்ட ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கேட்குற போது நான் இதை வாங்க போகிறப்பா, இதை விற்க போகிறேன்னு சொல்லிடுறேன்னு தவிர, அந்த சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ட்ரெண்டு நான் ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுட்டு கூட வெளியில் குறுகிய நஷ்டத்தில் வரலாம், அல்லது என்னுடைய லாபம் கிடச்சி வெளியில் வந்துடலாம். அப்போ நான் எந்த விலைக்கு வாங்கினேன், எந்த விலைக்கு விற்கிறேன்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாது, சொல்ல வாய்ப்புகளும் கிடையாது. நான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இமிட்டேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகாது அப்படின்றீங்களா? என்னை பொறுத்தவரையிலையும் லேர்ன் அண்ட் ஏர்ன் பேசிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அனலைஸ் பண்ணோம். நம்ம பணம் நாம் தான் அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு அதனுடைய அவுட்புட்டுக்கு நாம் தான் பொறுப்பே தவிர யாரையும் பார்த்து இமிட்டேட் பண்ண வேண்டாம். நமக்கு வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா சார்? இஃப் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இன்ட்ராடே அப்படிங்கிற பேசிஸை பார்த்தா எல்லா நாளுமே நம்ம சக்ஸஸ் ஆகாதுன்றது என்னுடைய வியூ. ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, அது பிகினர்ஸை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க முடியாது அப்படின்றது தெரியும். ஏன்னா இதில் வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களுடைய அனுபவத்தில், இப்போ உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே கூட, நான் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணுறேன், டெய்லி என்னால் வந்து சம்பாதிக்க முடியுது, லாபத்தை பார்க்க முடியுது அப்படின்னு ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் வேறு யாராவது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அப்படி டெய்லி சக்ஸஸ் பண்ணதாக நான் கேள்விப்பட்டதில்லை. நானும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணினது இல்லை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னன்னு கேட்டலாம், 3 நாளைக்கு பண்ணுவோம், லாபம் கிடைக்கும். 4வது நாள் சப்ஜெக்ட் ஆஃப் மார்க்கெட்டு நம்மளுடைய அனாலிசிஸ் ஃபெயில் ஆகிடுறது சில டயத்தில். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க ட்ரெண்டு மாறும். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் டிக் ஆகலாம், ஏற்கனவே கிடைச்ச லாபம் அதோட சேர்த்தியும் போகலாம். அதனால் இன்ட்ராடேங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் மீன்ஸ் இன்றைக்கி வாங்கி 2 நாளோ 3 நாளோ 1 மாதமோ 15 நாளோ, பட் நம்ம டார்கெட் ஓரியன்ட் அது இறங்கினாலும் கவலையில் எப்படி ஏறும் நம்பிக்கை இருக்குது, நம்ம அனலைஸ் பண்ணி வாங்குகிறோம். தட் இஸ் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெலாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் இன்ட்ராடேலாம் நம்ம சக்ஸஸ் பண்ணுங்கிறது சில பேர் பண்ணுறாங்கன்னா போத் செல் அண்ட் பை பண்ணுற போது அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கேட்குறது பை மட்டும் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியுமா, பையர்ஸ்க்கு எதனால் இருக்கான்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். எல்லா நாளுமே நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆச்சுன்னா வெல்கம். சார், இப்போ சில பேர் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடுன்றது கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குது, நான் அந்த 1 லட்ச ரூபாயையும் ஒரே நாளில் போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த அப்ரோச் அப்படின்றது சரியா? 1 லேக் நீங்கள் வச்சுருக்கீங்க, பண்ணணுங்கிறது ரைட்டு, இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது வரவேற்கிறேன். அதை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேங்க, சீசனல் ட்ரெண்டு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பாலிசியில் வரீங்க. ஒரு ஷார்ட் டைம்னா ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வச்சு நமக்கு ஒரு ஜென்யூனான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கறது நியாயமான ஆசை தான். அப்போது இந்த சீசனல் தட் இஸ் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன். சீசனல் ஸ்டாக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். அந்த செக்டாரில் சீசனல் செக்டார் எல்லா செக்டாருமே எல்லா டயத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுது. திடீர்னு ஐடி செக்டார் நல்லா பிரைட்டாக இருக்கும், திடீர்னு ஐடி செக்டார் இறங்கணும்னா சிமெண்ட் செக்டார் ஏறும், திடீர்னு பவர் செக்டார் இருக்கும். எல்லாமே ஒரு ட்ரெண்டு தானே. அப்பப்போ தேவையில் அறிவிப்புகள் அறிவித்த மாதிரி தானே நமக்கு வருது. அப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஒரே இடத்துலையே போயிட்டு ஒரே செக்டார்லேயே நம்ம டம்ப் பண்ணாமல் 4 செக்டாரில் பிரித்து போடுறதுங்கிறது ஹெல்த்தி. அப்போது 3 செக்டார் நல்லாயிருக்கும், ஒரு செக்டார் இதாக இருந்தாலும் இது கூட இறங்கி இருக்கிற விகிதாச்சாரத்தை அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். 2வது, ஒரு செக்டார் உங்களுடைய ஒரு ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ட்ரேடிங்காக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் வந்து டார்கெட் சொல்லலை, நீங்கள் தான் அதை அப்படியே விட்டுறீங்க. அப்போது நமக்கு ஜென்யூன் ப்ராஃபிட் கிடைச்ச உடனே அதை விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ செக்டர் வைஸாக நிறையா நீங்கள் சொல்கிறீங்க, எந்தெந்த செக்டர்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ சீசனல் ட்ரெண்டை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் ஒரு 1 இயரில் நீங்கள் பார்த்ததெல்லாம் என்ன? லாஸ்ட் 1 இயரில் கடந்த சில மாதங்களாக ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், பவர் செக்டார் இது 3 நல்லா இருந்திருக்கு, இப்போவும் நல்லா இருக்குது. பட்டு ஒரு செக்டார் வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு போயிட்டோம்னா அடுத்த செக்டார் டெவலப் ஆகிடுறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இது வந்து பியூர்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.